ரியல் எஸ்டேட்டுங்கிறது நீங்கள் கோவிடுக்கு முன்னாடி நம்ம நம்ம இந்த கிபிக்கு முன்னாடி அது மாதிரி பிரிக்கிற மாதிரி கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் கோவிடுக்கு பின் அது மாதிரி பிரிச்சுக்கலாம். நீங்கள் இந்த கோவிடுக்கு முன் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ஹாஸ் காட் இஸ் ஓன் டிமாண்ட். ஆவரேஜாக ஒரு 14 to 16% எங்கே இடம் வாங்கி போட்டாலும் க்ரோ ஆகும். தட் மீன்ஸ் 5 வருஷத்தில் டபுள் ஆகிடும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட். சில இடங்களில் ட்ரிபிளாக கூட ஆயிருக்கு. நம்ம அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் ஆவரேஜாக பர் ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன், சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவலைஸ் க்ரோத் ரேட் அப்படின்ட்டு, அது வரக்கூடிய சான்சஸ் இருந்தது கோவிடுக்கு முன். இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு பேரலல் ஷிஃப்ட் ஆயிருக்கு. என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்திருக்கு. அதனால் பீப்புள் ஆர் மூவ்டு ஃப்ரம் மெட்ரோ சிட்டி டு அவங்களுடைய ஹோம் டவுனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ளாட் வாங்கி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் சென்னையில் கம்மியாக இருக்குது ஓரளவுக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ப்ரைஸ் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகலை. லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நாட் டு த எக்ஸ்டெண்ட் ஆஃப் கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு ஷார்ப் க்ரோத்தெல்லாம் இல்லை. அந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்லம்மில் தான் போயிட்டு இருந்தது. எஸ்பெஷலி 2020 2020 ஆரம்பித்து 2023 வரைக்குமே அந்த மாதிரி தான் இருந்தது.